ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இவ்வளோ மேலே சட்டி கருவே இல்லை. பாய். பாய் பாய் பாய். ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நந்தினி ஹோமில் சாரி வேலன்குடில், நம்ம வீட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல, வேலன்குடில். ஸோ இனிமேல் நான் வேலன்குடில்னே சொல்கிறேன். இன்றைக்கி சண்டே ரொம்ப 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 ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் சிஸ்டர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதான் காலைல எழுந்திரிச்சு பரபரப்பாக சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சண்டே ஒரு பேபி ஷோயர் ஃபங்க்ஷன் இருந்தது. நெய்பர் ஒருத்தவங்களோட டாட்டர்லாக்கு பேபி ஷோயர் ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதையும் முடிச்சுட்டு தான் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ காலை ஏர்லியாகவே எழுந்து போய்ட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் 1 கேஜி பாறை மீனும் 1 கேஜி நெய் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஃப்ரை பண்ணுறப்போ அந்த நெய் மீன் தான் நல்லாயிருக்கும், பாறை மீன் குழம்புக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மீன் சமைப்பீங்க? எல்லாேருக்கும் என்ன மீன் பிடிக்கும்? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்தீங்களா? என்னோடய நேம் போர்டு, அதுக்கப்புறம் நெல்மணி தோரணம்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் நிறையா நடந்தது. நான் எப்படி எல்லாத்துக்கும் என்னெல்லாம் சமைச்சிருந்தேன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து குழம்பு வச்சுக்கலாம், அந்த பிளானில் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக 1 கேஜி நெய் மீன், 1 கேஜி பாறை மீன். நான் வீட்டில் ஆஸ் யூஷுவல் பாறை மீன் தான் வாங்குவேன். பட் நெய் மீன் பொரிச்சா நல்லாயிருக்கும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ கெஸ்ட் வராங்களே, நமக்கு பிடிச்ச சிஸ்டர் அண்ட் பிரதர் வராங்களே. ஸோ அவங்க எப்படின்னா என் ஹஸ்பண்டோட சொந்த தாய்மாமாவோட பையன். ஸோ அவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பேசியே ஒரு 2 வீக்ஸ் தான். நாங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, அந்த நாடகம், அப்போ தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பட் எங்கள் 2 பேருக்கும் என்னை விட ஒரு ரொம்ப 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். என்னோடய லாஸ்ட் சிஸ்டர் இருக்காங்களா, ரேவதி சிஸ்டர், அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே ஏஜ். பட் இங்கே எனக்கு அவங்ககிட்ட பேசுகிறப்போ என் சிஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக கேஷுவலாக பேசுகிறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பேசிவிட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா வீட்டு மசாலா தூள் தான். வீட்லேயே நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா ப்ளஸ் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சால்ட்டு போட்டு பார்த்துட்டு பத்தலைனா மட்டும் போட்டுக்கோங்க. நான் காலையில் ட்ரை பண்ணி வைக்கிறதுக்காக வெளியே வச்சுட்டு ஃபங்க்ஷன் போயிட்டேன். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் குழம்பு ரெடி பண்ணுற பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே அம்மா பார்த்திங்கன்னா ரசம் அண்ட் ரைஸ் வச்சுட்டேன். 2 மீனோட ஹெட்டு, அதுக்கப்புறம் வால் பீஸ் எல்லாம் நான் லைட்டாக சால்ட்டு போட்டு குழம்புக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நான் குழம்புக்கு ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக 6 தக்காளி, 1 கையளவு வெங்காயம், 1 கையளவு பூண்டு போட்டிருக்கேன். புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாக போட்டிருக்கேன். தேங்காய் போட்டுக்கோங்க. நான் தக்காளி தனியாகவும், வெங்காயம், பூண்டு, தேங்காய், மிளகு, சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் தனியாக வணக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி, நான் மோஸ்ட்லி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் கடலை நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு, வரமிளகாய், அப்புறம் 1 கையளவு நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி தக்காளி கட் பண்ணி ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி போட்டு தக்காளியை தனியாக வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ தக்காளி கொஞ்சம் குறன்னு இருக்கணும், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி வணக்கிற மாதிரி தக்காளி தனியாக வணக்கி எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் ஓரளவு அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தக்காளியை போட்டு கொஞ்சம் கொரன்னு, ரொம்ப நைஸாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது குழம்பு, கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துப்பேன்.
அதுக்கப்புறம் புளி வச்சுருந்தோம்ல அதில் வந்து மிளகாத்தூள், அதாவது அம்மா வீட்டு மசாலாத்தூள் தான் அது மட்டும், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தனியாக அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தய பொடி இருக்குது பார்த்திங்களா, வெந்தயம் அதாவது கருக விடாமல் லைட்டாக வெந்தய பொடி போட்ட உடனே லைட்டாக வந்து போட்ட உடனே டக்குன்னு நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிடணும். அந்த அந்த வெந்தய ஸ்மெல் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி போடுறப்பே வர ஆரம்பிச்சிடும். போட்டதுக்கப்புறமாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி மசாலாலாம் தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா புளியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமேல் தான் நீங்கள் வந்து மீன் போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் கலப்பாக வரவங்களுக்காக லெமன், இஞ்சி, புதினா போட்டு ஒரு ஜூஸுங்க. ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா அந்த மீன் வச்சுருந்தேன் பார்த்தியா, ஆல்ரெடி உப்பு போட்டு, ஏன்னா உப்பு போட்டு வச்சோன்னா தாங்க அது வந்து அந்த வந்து உப்பில் வந்து அந்த அந்த ஃபிஷ்ஷில் வந்து உப்பு இறங்கும். அதனால உப்பு போட்டு வச்சுருங்க. கல் உப்பே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன்னா குவான்டிட்டி அதிகம், நம்ம எப்படி பண்ணுவோன்ட்டு. பட் நல்லாவே வந்திருந்தது. சாப்பிட்டு எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கொஞ்சம் ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா வந்தோடனே டைம் ஆயிரும், ஸோ சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு உடனே சாப்பிட வச்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வந்தோடனே அதனால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி நான் வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக அந்த பனானா லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு அதுக்கு மேலே நான் வச்சுருந்தேன். ஆனால் அது நார்மலாகவே நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் இலையில சாப்பிட்டா தான் அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பவுலில் வந்து பனானா லீஃப் போட்டு அதில் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி அதை சூடாக வச்சதுக்கும் நல்லா இருந்தது. நான் எடுத்து எல்லாமே மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸ்வீட்க்கு வந்து நான் தேன் மிட்டாய் வாங்கி வச்சுருந்தேன், ஏன்னா குழந்தைங்க 3 பேர் வராங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லெமன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன், ரசம், கர்டு, இது எல்லாமே நான் மோஸ்ட்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவங்க 2 o'clock வராங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் பாப்பா சாப்பிட சொல்லியிருந்தேன். பட் அவள் இல்லைம்மா நான் அவங்க கூடயே சேர்ந்து சாப்பிடணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம் வந்து. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ தான் அது வந்து சௌமியா, இவ தான் நான் சொன்னேன் என்னோடய சிஸ்டர். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் போனாங்களா, அது சௌமியாவோட ஃபாதர். எனக்கு வந்து மாமா வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து அவங்க தான் பிரபு அண்ணா, அவங்க குழந்தைங்க 2 பேர், இன்னொருத்தவங்க இவங்களோட நாத்தனாரோட பையன் ஒருத்தவங்க. ஸோ எல்லோரும் வந்தோடனே லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன். எல்லோரும் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு ஐயோ கசக்குது அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்துட்டு அண்ணா மற்ற எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது, ஏன்னா வீடு கொஞ்சம் எம்டியாக இருந்தனால அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடச்சிது. சரி ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் மோஸ்ட்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இலையெல்லாம் போட்டாச்சு. போட்டு எனக்கும் கூட உட்காந்து சாப்பிட்ணுன்னு தான் ஆசை, எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்தவங்க ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோரும் சீக்கிரம் மீட் பண்ணோம். ஸோ வந்துட்டு எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.